உருளையின் கன அளவு அதனுடைய வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ உருளையின் உயரத்தை நான் எப்படி வச்சுக்க போகிறோம்னா எக்ஸ் மீட்டர்னு வச்சுக்க போகிறேன். அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட்டு படி அதை நம்ம எப்படி எழுதலாம்? உருளையின் ஆரம் உருளையின் உயரத்தை விட 5 மீட்டர் அதிகம். ஸோ அப்போ உருளையின் ஆரம் என்னவாக இருக்கும்? எக்ஸ் + 5 அப்படின்னு எடுத்துக்கிடலாமா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? உருளையின் வளைபரப்பை கொடுத்துட்டு உருளையின் கன அளவை கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும்? அதனுடைய ஆரத்தையும் உயரத்தையும் கண்டுபிடிச்சா தானே கன அளவை நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். நமக்கு உருளையின் வளைபரப்புக்கு ஃபார்முலா என்ன? 2πr/h எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 792. இது எப்படி எழுதலாம்? 2 × 22/7. உருளையின் ஆரம் எவ்வளோன்னு வச்சுருக்கோம்? எக்ஸ் + 5. உயரம் எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். எவ்வளவு? 792. இப்போ இதை என்ன பண்ணலாம்? இதை அடிக்கலாமா? ஸோ இதையும் அடிக்கலாம். 18 கிடைக்குமா? ஸோ அப்போ இதை உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணையில் x² + 5x/7 அந்த சைட் கொண்டு போயிடுவோம். அப்போ 18 × 7 ஆகுமா? இது என்ன பண்ணலாம்? 8 56 126ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ x² + 5x - 126 = 0. நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. அதாவது பெருக்கினால் கூட்டினால், பெருக்குனா கூட்டினா, பெருக்குனா எவ்வளோ கிடைக்கணும்? -126. கூட்டினா 5 கிடைக்கணும். இப்போ 5ங்கிறது ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ அப்போ பெரிய நம்பர்கிட்ட என்ன சைன் வரணும்? பெரிய ப்ளஸ் சைன் தான் வரணும். அப்போ இப்போ எதெல்லாம் இப்போ நம்ம கழிச்சா 5 கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 14 9 எடுத்துக்கலாமா? 14லேருந்து 9 கழிச்சா 5 கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாமா? 6 12 கிடைக்குமா? ஸோ அப்போ 126. இப்போ நமக்கு பெருக்குனா மைனஸ் சைன் வரணும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்? சின்ன நம்பரில் போட்டுடலாம். ஏன்னா நமக்கு கூட்டினா ப்ளஸ் சைன் தான் வரணும். 14லேருந்து 9 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 வரும். இப்போ 14 கிட்ட ப்ளஸ் சைன் இருக்கனால ஸோ இது ப்ளஸ் 5னே கிடைக்குமா? அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் + 14 × x - 9 = 0 ஆகுமா? அப்போ x -14 இருக்கணும், இல்லைனா 9 இருக்கணுமா? இது அளவுங்கிறனால எப்போதுமே எப்படி தான் இருக்கும்? பாசிட்டிவில் தான் இருக்கும். ஸோ அப்போ x எவ்வளோ மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம்? 9 மீட்டர். அப்போ உருளையின் உயரம் எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டோம்? 9 மீட்டர். அப்போ உருளையின் ஆரம் என்னவாக இருக்கும்? அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஹிண்ட் என்ன? உருளையின் ஆரம் உயரத்தை விட 5 மீட்டர் அதிகம். அப்போ 9 + 5 14 மீட்டர். இப்போ நம்ம கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? π × r² × h. பை என்ன? 22/7. r எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 14. அப்போ 14 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? h எவ்வளவு? 9.